இது ரொம்ப ஆழமான கழிவு நீர் ஓடை. அதில் பாருங்கள் ஒரு பசுமாடு விழுந்திருக்கு. இது இதோடு 3வது டைமு. எத்தனை டைம் விழுந்த பிறகும் அதே இடத்துல வந்து திருப்பி திருப்பி கெட்டுறாங்க. நம்ம அது ஏன் இப்படி கெட்டிருக்கீங்க, இந்த மாதிரி கீழே விழுந்துட்டா இப்படி செஞ்சீங்களேன்னு கேட்டதுக்கு என்ன ஆன்சர் சொல்கிறாங்க நீங்களே பாருங்கள். எந்த ஒரு ஜீவனாக இருந்தாலும் நம்ம நல்லபடியாக வளர்க்க முடிஞ்சால் வீட்டில் வச்சு வளர்க்கணும். இல்லைன்னா நம்ம அதை வளர்க்கக்கூடாது. அதுக்குள்ள நன்மைகளெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு அது ஆகாரம்லாம் வெளியில் போய் சாப்பிட்ற மாரி கட்டி போட்டு அது கீழே விழுகிற மாரி செய்யக்கூடாது. உங்க மாடாக்கா இப்படி விடலாமா? எங்க விட்டுட்டு போனீங்க? நீங்க எங்க விட்டுட்டு போனீங்க? உங்க பிள்ளையா இருந்தா இந்த மாதிரி இங்க விட்டுட்டு போவீங்களா? இருந்தாலும் இங்க கெட்டி போடலாம். இங்க பாருங்க, அது உளுந்துருக்கீங்க, அது பாவம். இனி எது என்ன கொண்டு வந்து எடுப்பீங்க? கிரேன் ஜேசிபி கொண்டு வந்து எடுப்பீங்களோ? அது இனி அந்த பக்கம் லாஸ்ட் அங்க வர போலாமோ? இல்ல போலாம், இது வெளிய போலாம். அதுக்கு எடுத்துறான் அந்த பையன். ஏற்கனவே ஒரே சைடு விழுந்தா இது. சாப்பிட ஆகாரமே இல்லை. இங்க என்ன இருக்கு? கொஞ்சம் போல புல்லு தானே இருக்கு. நல்லா பூசா வச்சு வைக்கிறோம். அப்போதும் எல்லாம் போட்டு வரும். அதுக்கு கொழுப்பு தின்னு. இப்போ இனி இதுக்கு பைசா தானே ஜேசிபி எல்லாம் வருதுக்கலாம்? பைசா தான்.